மற்றும் சன்செட்டை ஒரே இடத்துல பார்க்க முடியும். எட்டு திக்கும் எம் புகழ் மணக்கும், எங்கள் பெருமை விண்ணை முட்டும். எட்டு திக்கும் எம் புகழ் மணக்கும், எங்கள் பெருமை விண்ணை முட்டும். வெற்றிகள் எங்கள் கதவினை தட்டும், நிலவும் எங்கள் கைகளுக்கெட்டும். குமரி குமரி இது எங்கள் குமரி, குமரி குமரி இது எங்கள் குமரி, குமரி குமரி இது எங்கள் குமரி, குமரி குமரி கன்னியாகுமரி. பாருக்குள்ளே சிறந்த நல் பூமி, பாரத நாட்டின் மலரடி இதுவாம். முக்கடல் இங்கு சங்கமமாகும், முத்தமிழுக்கும் பிறப்பிடம் இதுவாம். மும்மதமும் இங்கு சரிசமமாகும், முக்கணிச்சுவை இதன் தனிச்சிறப்பாகும். உலகின் முதல் மொழி மூத்த குடி, உதித்த நிலமெங்கள் குமரி கண்டம். அகத்திய மாமுனி அதன் கோட்டாசான், தொல்காப்பியரும் வள்ளுவர் தகையும் அவ்வை கிழவியும் அருள்மொழி வளர்த்த தமிழின் உயிர் நிலமெங்கள் குமரி. குமரி குமரி இது எங்கள் குமரி, குமரி குமரி இது எங்கள் குமரி, குமரி குமரி இது எங்கள் குமரி, குமரி குமரி கன்னியாகுமரி. பாரதம் ஏற்றிய அருள்மொழி தீபம், விவேகானந்தர் நல்தவம் செய்த பூமி. மறைமொழி ஏந்தி இயேசுவின் சீடரும் பாதங்கள் பதித்தன புண்ணிய பூமி. உள்ளொளி உணர்ந்திட அருள்மொழி உரைத்த முகமது ஞானியார் உறைந்த பூமி. சமத்துவம் முழங்கி அன்பு வழித்தந்த ஐயாவை குண்டரின் அவதார பூமி. ஒன்றே வடகோடியிலையும் இந்திய திருநாட்டோட தென்கோடியிலையும் அமைஞ்சிருக்க இயற்கை எழில் கொஞ்சம் நிலப்பகுதிகளையும் கம்பீரமான கடற்கரைகளையும் கொண்ட ஒரு அற்புதமான கடலோர சுற்றுலா நகரம் தான் கன்னியாகுமரி. தி லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற கன்னியாகுமரி வங்காள விரிகுடா கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் அரேபிய கடல் சங்கமிக்கும் இடத்துல அமைஞ்சிருக்க உலக புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலமா இருக்குது. தமிழகத்திலேயே பரப்பளவுல மிக சிறிய மாவட்டமா இருந்தாலும் மக்கள் அடர்த்தியில சென்னைக்கு அடுத்தபடியா அதிக மக்கள் வசிக்கும் மாவட்டமா 2ஆம் இடத்துல இருக்குது கன்னியாகுமரி.